இன்றைய நாள் இறைவனின் சமாதானமும் நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக இருக்கட்டும். இறைவார்த்தை. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 34 சிந்தனை. இன்று நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் நாள் இது. நேற்று கடந்துவிட்டது, நாளை இன்னும் வரவில்லை. ஆனால் இறைவன் இன்றைய நாளில் நம்மோடு இருக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இன்றைய நாளை நம்பிக்கையோடும் நன்றியுடனும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்று கிடைத்துள்ள ஒவ்வொரு தருணத்தையும் இறைவனின் பரிசாக ஏற்றுக்கொள்வோம். செபம். அன்பான தந்தையே, இந்த புதிய நாளை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். நாளையை குறித்து கவலைப்படாமல் உம்மை நம்பி வாழும் விசுவாசத்தை எனக்கு கொடுத்தருளும். இன்றைய நாளுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் அருளிடும். என் மனதை உமது சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியருளும். நான் எடுக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் உமது கரம் என்னை வழிநடத்தட்டும். என் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்கட்டும். நான் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பும் இரக்கமும் காட்ட கற்றுத்தாரும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதியும். ஆமென்.